அரசு பள்ளி மாணவர்கள் எழுதிய புத்தகங்கள் சென்னை புத்தக காட்சியில் இடம்பெற்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். துருதுருன்னு சின்னஞ்சிறு சிறுவர்கள் சிறுமிகள் எப்பொழுதுமே துருதுருன்னு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிறுவர்கள் தங்களுடைய எழுத்து படைப்பை உலகத்துக்கு வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய புத்தக காட்சியில சிறுவர்கள், அதிலும் குறிப்பா அரசு பள்ளி மாணவ மாணவிகள் எழுதின படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் அந்த பள்ளி மாணவர்களுடைய சிந்தனை திறனையும் அவங்க படைப்பாற்றலையும் வெளிக்காட்டும் வகையில் இருக்கு. நாம் பார்த்துக் கொண்டிருக்கூடிய ஒரு ஊர்ல எனக்கூடிய புத்தகம் என்பது அரசு பள்ளி மாணவர்களுடைய கதைகளை உள்ளடக்கி வெளியிடப்பட்ட புத்தகமா இருக்கிறது. 3 பூனைகளின் நிறங்கள், இந்த புத்தகமும் அரசு பள்ளி மாணவர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க. சின்ன சின்ன பாட்டு, அதே போன்று என் கனவின் கதை, பேரட் ஹவுஸ், இப்படின்னு வகை வகையான புத்தகங்கள் எல்லாமே இந்த அரசு பள்ளி மாணவர்கள் எழுதினதுதான். குறிப்பா நான் பார்த்தோம்னாக்கா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் அதிகமான புத்தகங்களை வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெரம்பலூரில் இருக்கக்கூடிய வாலிகண்டபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையும் 3 பூனைகளின் நிறங்கள் எனக்கூடிய புத்தகத்தை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் தான் ஒரு ஊர்ல எனக்கூடிய அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க. இது புத்தகங்கள் மட்டுமில்லாம சில தொகுப்புகளையும் இந்த கும்பகோணம் அரசு பள்ளி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் தற்போது வெளியிட்டு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏனென்றால் அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வந்து பாடங்களை படிப்பதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த வேலையில அவர் ஒரு படைப்பாற்றல் மூலமா புத்தகங்களை எழுதி தங்களோட படைப்புகளை வெளியே கொண்டு போற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்கி இருக்கிறது தான் தற்பொழுது மக்களுடைய ஒரு வரவேற்பையும் அவங்களுடைய ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த கொரோனா தான். எப்படின்னு பாக்குறீங்களா? கொரோனா காலத்துல மாணவர்களோட கல்வி என்பது, அவங்களுடைய சிந்தனை திறன் என்பது பின்தங்கி இருந்ததால அதெல்லாம் மேம்படுத்துறதுக்காக இல்லம் தேடி கல்வி போன்றவை எல்லாம் கொண்டு வரப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில தான் மாணவர்களுக்கு அந்த வாசகர் மன்றம், வாசகர் வட்டம் போன்றவை எல்லாம் அரசு பள்ளியில் ஏற்படுத்தப்பட்டது. அப்படி ஏற்படுத்தப்பட்ட நிலையில தான் கும்பகோணம் அரசு மேல்நிலைப் பள்ளி, அறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதை தங்களுக்கு ஒரு ஊக்கமா எடுத்துக்கிட்டு படைப்பாற்றல் மூலியமாக கதைகள் சொல்றது, அந்த கதைகளை அவங்களே எழுதி பார்க்கறது, அதை திரும்ப வந்து மேம்படுத்தி ஒரு புத்தகமா வெளியிடுறது என்ற போன்ற பணிகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதற்காக பல்வேறு தரப்பிலிருந்தும் அவங்களுக்கான ஒரு ஆதரவு கிடைச்சிட்டு இருக்கு. இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளுக்கும் இது விரிவடைஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதேதான் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி, அஸ்தினாபுரம் அரசு பள்ளியா இருக்கட்டும், பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாலிகண்டபுரம் அரசு பள்ளியா இருக்கட்டும், இந்த பள்ளிகளிலும் இதே போன்ற எழுத்துக்கள் மூலியமாக தங்களுடைய படைப்புகளை புத்தகங்களா வெளிக்கொண்டு வர முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு ஜோஷோவுடன் சுரேஷ்குமார்.